கால் மாற்றி ஆடிய படலம் இறைவனான வெள்ளியம்பலவாணன் பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊன்றிய திருவடியை தூக்கியும் தூக்கிய திருவடியை ஊன்றியும் கால் மாற்றி ஆடியதை விளக்குகிறது. ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்றது. பரதக்கலை கற்கும்போது ராஜசேகர பாண்டியனுக்கு ஏற்பட்ட உடல்வலி, திருக்கூத்திரை நிகழ்த்தும் இறைவனுக்கு தன்னை போலவே உடல்வலி ஏற்படும் என்று ராஜசேகரின் வருத்தம் ஆகியவை இப்படலத்தில் கூறப்பட்டுள்ளது. கால் மாற்றி ஆடிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடற்காண்டத்தில் 24வது படலமாக அமைந்துள்ளது. விக்கிரம பாண்டியன் தனது மகனான ராஜசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமை அளித்து சிவபேறு பெற்றான். ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதனிடம் பேரன்பு கொண்டு நல்ல வழியில் மதுரை ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆயக்கலைகள் 64 பரதக்கலையை தவிர்த்து ஏனையவற்றில் தேர்ச்சி பெற்று சிறப்புற்று விளங்கினான். வெள்ளியம்பலத்தில் நடனம் புரியும் வெள்ளியம்பலவாணனிடம் அன்பு கொண்டு இறைவன் திரு நடனத்தினால் இவ்வுயிர்கள் இயக்கம் உள்ளது. அதை உன்னதமான பரதக்கலையை கற்று இறைவனுக்கு இணையாக ஆட விரும்பவில்லை என்று எண்ணி பரதக்கலையை ராஜசேகர பாண்டியன் கற்கவில்லை. ஒரு சமயம் சோழ நாட்டை சார்ந்த புலவன் ஒருவன் ராஜசேகர பாண்டியனிடம் அவைக்கு வந்தான். அப்புலவனை வரவேற்று தனக்கு இணையான ஆசனம் அளித்து அவனை கௌரவித்தான் ராஜசேகர பாண்டியன். அப்புலவன் ராஜசேகர பாண்டியனிடம், எங்கள் அரசர் ஆயக்கலைகள் 64 நன்கு பயின்றவர், தங்களுக்கோ 63 கலைகள் மட்டுமே தெரியும், பரதக்கலை வராது என்று கூறினான். இதனை கேட்ட ராஜசேகர பாண்டியன் மிகுந்த வருத்தம் கொண்டார். பின் தன் பரதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் போலும் என்று எண்ணி பரதக்கலையை கற்க விரும்பினான். ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்று உணர்ந்தவர்களிடம் பரதக்கலையை கற்க தொடங்கினான். ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்கும் போது உடல்வலி ஏற்பட்டு மிகவும் சோர்வடைந்தான். வெள்ளியம்பலத்தில் தினமும் திருக்கூத்திரை நிகழ்த்தும் வெள்ளியம்பலவாணனுக்கு உடல்வலியும் கால்வலியும் சோர்வும் ஏற்படுமே என்று எண்ணி மிக்க வருத்தம் கொண்டான். இறைவன் கால் மாற்றி ஆடினால் வலி நீங்குமே என்று கருதினான். அப்பொழுது சிவராத்திரி வந்தது. ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதனிடம் சந்நிதியை அடைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினான். பின்பு வெள்ளியம்பலவாணனிடம், இறைவா, தாங்கள் தூக்கிய திருவடியை ஊன்றியும் ஊன்றிய திருவடியை தூக்கியும் மாறி நடனமாட வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கும். அவ்வாறு செய்யாவிடில் நான் என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று மனமுருக வேண்டி தன் வாளினை நட்டு வைத்து அதில் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொள்ள திட்டமிட்டான். ராஜசேகர பாண்டியன் வாளில் பாயும் சமயம் வெள்ளியம்பலவாணர் இடது காலை தூக்கியும் வலது காலை ஊன்றியும் நடனமாடி ராஜசேகர பாண்டியனின் மும்மலங்களையும் நீக்கி அவனை பேரின்ப கடலில் ஆழ்த்தினார். வெள்ளியம்பலவாணன் கால் மாற்றி நடனமாடியதை கண்டதும் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பலவாறு போற்றி துதித்தான். பின் வெள்ளியம்பலவாணனிடம், வெள்ளியம்பலத்துள் கூத்தாடிய என் தந்தையே, எக்காலத்திற்கும் இவ்வாறே நின்று அருள் செய்ய வேண்டும், இதுவே அடியேன் வேண்டும் வரமாகும் என்று மனமுருக பிரார்த்தித்தான். அன்று முதல் இன்றைக்கும் வெள்ளியம்பலத்தில் கூத்தர் பெருமான் கால் மாற்றி திருக்கோலத்தில் அருள் புரிகின்றார். இறைவன் தன்மேல் மாறாத அன்பு பூண்டவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது கால் மாற்றி ஆடிய படலம் கூறும் கருத்தாகும்.